ஹாய் ஆல், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி மார்னிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு பார்த்துருப்பீங்க. எஸ், வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் பூமி பூஜை போடுறோம். இது வந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப். எங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், ட்ரீம்ஸ் எல்லாமே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் வந்து நம்மளோட ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம பண்ணாலே கண்டிப்பாக ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணலாம். கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். திரும்ப திரும்ப அதையே சொல்லனா ஆமாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எவ்ரி ஒன் ஷுட் ஹார்ட் ஒர்க். அப்போ தான் நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் நம்மளோட மனசில். அண்ட் நெகட்டிவிட்டி அப்பார்ட், பாசிட்டிவ் நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிகாஸ் நான் வந்து ட்ரஸ்ட்டை ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். அதனால் அந்த நம்பிக்கையை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ சார். தண்ணி விடு. போதுமா? பிச்சு பிச்சு போடுமா? சின்ன விநாயகருக்கு பாருங்க, மஞ்சள் பிடிச்சிட்டு ஓம் அஸ்மின்னு மஞ்சள் பிடிச்சி கணபதி மகாகணபதி தியாயாமி நமாயாமி ஆசனம் சமர்ப்பியாமி ஆதியோ ஆத்யம் சமர்ப்பியாமி அர்த்தியம் சமர்ப்பியாமி ஆச்சமணியம் சமர்ப்பியாமி ஸ்நாபயாமி தானாந்தரம் ஆச்சமணியம். நடுவு சுற்றவே கூடாது. ஒரு பூ எடுத்து கற்பூரத்தை சுட்டு, ஒரு பூ எடுத்து கற்பூரத்தை பிடிச்சிக்கோ, எடுத்து கீழே பிடிச்சிக்கோ. ஒரு பூ எடுத்து கற்பூரத்தை சுட்டு சாமிக்கு போடு. அவ்வளோதாம்மா. இப்போ கற்பூரத்தை ஊற்றிமா. காயத்ரி சொல்லு மனசுக்குள்ள மனசுக்குள்ள அர்க்கசுப்ர புதப்பூர்வே குருர் புத்திரத்தோ மோலக அஸ்மேதி சனிச்சந்திர சேஷாத் தட்சிணத்தோ மோலக. நமக்கு வாஸ்து பூர்த்தினா வீட்டில் தூங்கும்போது உண்ண உணவும் இருக்க இடமும் கொடுக்கக்கூடிய விதான வாஸ்து மனசு மீது கொடுக்கும். அதனால் ஒன்று முக்கியம். அவங்க ஒன்றும் இல்லை, தொழிலாளியும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வேலை செய்யறவங்களும் ஆரோக்கியத்தில் இருக்கிறதுனா வாஸ்து பர்மிஷன் வாங்கி நம்ம பண்ணாமல் சின்ன மாதிரி வாக்கு வாக்குபுருஷம் தியாயாமி ஆவாயாமி திருப்பிங்கிறோம். வாக்கு
நமக ஆயுர் தேவதை நமக நட்சத்திர தேவதை நமக ஊதுபத்தி பின்னடி ஊதுபத்தி கை கால் கழிக்கலாமா இறங்க முடியாதே அது நான் சொல்லிட்டேன் இறங்குறீங்களா கணக்கு சரியா போகுது ஐனா வை அந்த போல ஆயிரம் சொல்ற மாதிரி அந்த புத்தகத்தை ஒண்ணு புரியல அந்த போல ஏற வைக்க ஆ போல தேய்ச்சு நெஸ் பண்ணே தேய்மே யூஸ் பண்ணறதா மிஸ் போதா சாமி வேணும் நீமா வேலை என்ன வாங்கி கொடுத்துருங்க சார் வாங்குற கடத்துல இருந்து சரி சார் வேலை செய்ய மாட்டேங்க அது அப்படி கையில் எடுத்துமா கையில் திரும்ப எடுத்து அம்மாட்ட கொடுத்துருமா அப்பாட்ட கொடுத்துருமா தண்ணி போகாது தண்ணி இருக்குது இப்போ என்ன குடிச்சிக்கலாம்டா இல்லை அதுக்கு தண்ணி இறங்குங்க சார் கப்பல் விடுற மாதிரி அப்படியே வெத்தல வச்சு கலந்துங்க ஏய் இருமா சாயந்தரம் வரணும் நல்லா நிறைய வைமா வெயிட் கட்டியா வை கம்மியாக பண்ணு கட்டே வரல வரல இரு நீ ஒண்ணு பண்ணாத முன்பக்கம் அப்படி அந்த அப்படி தள்ளினீங்கன்னா அப்படியே சுற்றினே வரும் தண்ணி போயிட்டே இருக்கு முக்காலுக்கு தண்ணி நடக்கணும் ஸ்லோ நீரோடு பார்க்க என் தம்பி இருக்கு நல்லா உடைச்சாரா ஏமா அவர் நல்லா உடைக்கிறாரான்னு பாரு போய் பீஸ் அது கரெக்டாக பண்ணுறாரான்னு பாரு சார் நீங்கள் வாங்க சார் உங்களுக்கு கூடிய வை இந்த பாகப்பத்தெல்லாம் வை
இந்த விநாயகர் எடுத்து போய் தேய்ச்சி குடிக்கலாமா? வீட்டுக்கு எடுத்து போய் அப்படி விநாயகர் வீட்டில் இந்த விநாயகர் எடுத்து டெய்லி பார்க்குறேன். இந்த பச்சாசம் எல்லாம் போட்டுருக்கோம். இந்த தேங்காய் ஊருக்கு புரி எல்லாம் போட்டாங்க. விநாயகர் மட்டும் தாங்க இருக்குது. ஒரு கலப்பு பிடிக்கும். ஸ்வீட் செய்யலாம். ஸ்வீட் அடுப்பு வைக்கக்கூடாது. அவர் இந்த இடம் தான் கரெக்ட். அவர் போட்ட இடம் தான் கரெக்ட். அதான் 5க்கு 5 4க்கு 4 சொல்லியிருக்காங்க. நம்ம எங்க இந்த இடத்துல எங்க வருது இந்த பாயிண்ட்லேருந்து 4க்கு 4 பார்த்து பாயிண்ட் அதான் இந்த இடம் தான். அதான் கரெக்டு தான். கரெக்டாக நீங்கள் நின்ன இடத்துல அப்படியே விழுந்துருச்சு. நடுவில் அந்த பக்கம். ஒருத்தருக்கு வரும், ஒருத்தருக்கு வராது. ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஜிபே பண்ணிடுறேன். அமோகமான வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக அமோகமாக வெரி குட். ரொம்ப சந்தோஷம். எனக்கு வச்சுக்கேன் நான் ரொம்ப நன்றி. அப்பமா பண்ணுறேன். இவருடைய போகிறீங்களா? சரி சரி நன்றி. சரி நான் சீட் வாங்கி போட்டுக்கலாம்ப்பா. வாங்க நீ ஆமாம்மா இல்லைங்க. வாழ்க வளமுடன். ஆம்பளைங்க இருந்தா அங்கே போடுவார். இப்போ எனக்கும் வரல. அப்படியே வச்சு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் பாடியில் ஏதோ லோகித் தெரியுமே, சூப்பர் கோல்கி அவன், செம்ம கோல்கி அவன். நீங்க தானா? அவங்க மம்மியை தெரியும் எனக்கு. அவங்க வந்து வாங்கம்மா. ஆமாம் கையில் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட புது வீட்டுக்கு இந்த பக்கம் வந்தா அவன் திட்டுவாங்க. வருஷம்னா அவன் உங்களோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். அதான் இந்த 3 வருஷம் மட்டும் எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போர் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி தான் நல்ல நாள் இருக்குதுன்னு சொன்னாங்களா, அதனால் இன்றைக்கி பூமி பூஜை அண்ட் போரும் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹாஃப் டே மட்டும்தான் நான் பூஜையில் கலந்துக்க முடியிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹாஃப் டே எனக்கு வந்து ஷூட்டு. நான் வந்து தெலுங்கு சீரீஸில் வந்து கமிட் ஆகியிருக்கேன், அதனால் ஷூட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னால் மிஸ் பண்ணவும் முடியல. போர் பார்க்கணும், போர் போட்டு தண்ணி வர்றதை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் நான் கமிட்மெண்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு, அதனால் நான் ஷூட்டுக்கும் கிளம்பணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபேமிலியோடு நாங்கள் வந்து இன்றைக்கி சரி எல்லோரும் வந்திருக்காங்களா, ஊர்லேருந்து அத்தை மாமா எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஷூட்டுக்கு இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன்னா நான் ஸ்பாட்டில் வந்து 2 PM வந்து அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எனக்கு ஈவினிங் ஷூட் தான். ஸோ எனக்கு எப்படியும் 2 o'clock வரை போகும்னு நினைக்கிறேன்.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஜூனியர் குப்பனா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும். அது ரொம்ப ஃபெமிலியருங்க, நல்லாயிருக்கும். நான்வெஜ் அப்படின்னா இங்கே சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அண்ட் vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ப்ரே பண்ணுறதோட நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட் தான் ரொம்ப முக்கியம். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச்.